ஹாய்ங்க. நம்ம எது நெனச்சாலும், அது உடனே நடந்துடணும்னு எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம பொறுமையெல்லாம் தொலைச்சிட்டோம்ல. சாப்பாடு ஆர்டர் பண்ணுறோம். 2 நிமிஷம் லேட் ஆனாலும் ரொம்ப கோவம் வருதுல்ல. ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணுறோம். ரிப்ளை வர 5 நிமிஷம் ஆனா டென்ஷன் ஆயிருதுல்ல. ஆனா, பெரிய விஷயம்லாம் பொறுமை இல்லாம இங்க கிடைக்கவே கிடைக்காது. பொறுமைனா சும்மா வெயிட் பண்றது இல்லைங்க. பஸ்ஸுக்கு வெயிட் பண்றதெல்லாம் பொறுமையே இல்ல. அது வெறும் நேரம். பொறுமைனா கோபம், பயம், அவசரம் வந்தா கூட நம்மளோட கோலை விட்டு நகராம இருக்கிறது. விதை போட்ட உடனே மரம் வந்துடாதுல்ல. தண்ணி ஊத்திட்டு வெயில் படுற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். பொறுமைங்கிறது ஒரு வீக்னஸ் இல்ல. அது டிலேட் பவர். இப்ப அடக்கி வச்சுட்டு சரியான நேரத்துல வெடி வச்ச மாதிரி. பொறுமையை வளர்க்க உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். கோவம் வருதா? இல்ல ஏதாவது உடனே வாங்கணும்னு தோணுதா? 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஃபோனை தள்ளி வைங்க. ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. ஜன்னல் வழியா வெளியே பாருங்க. இந்த 10 நிமிஷத்துல 80% அவசரம் தானா போயிடும். அது உணர்ச்சி தான், தேவையில்லைன்னு உங்களுக்கு அந்த 10 நிமிஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா புரியும். உங்களுக்கெல்லாம் பேம்போ மரத்தோட கதை தெரியுமா? நீங்க ஒரு மூங்கிலோட விதை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷம் வரைக்கும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காது. ஆனா 6வது வருஷத்துல அது பயங்கரமா வளர்ந்து நிற்கும். அதனால அது 5 வருஷமா தூங்கிட்டு இருந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. அது வேர்ல உக்காந்து அது மரத்தை 5 வருஷம் கழிச்சு எவ்வளோ பெருசா வளர்க்கணுமோ அதுக்கான உழைப்பை போட்டுட்டு இருக்கு. நமக்கும் அப்படிதான். ரிசல்ட் வெளியே தெரியலன்னா என்ன? நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை. நீங்க வேர்ல இருந்து உங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். பெரிய விஷயத்துல உடனே பொறுமை வராது. சின்ன விஷயத்துல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லிஃப்ட் பட்டனை அமுக்கணுன்னே லிஃப்ட் வந்துடாதுல்ல. ஸோ அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. டிராஃபிக்ல உட்காந்து ஹார்ன் அடிச்சிட்டு இருக்காம 30 செகண்ட் வெயிட் பண்ணி தான் பாருங்களேன். யூடியூப்ல ஆட் வந்தா உடனே ஸ்கிப் கொடுக்காம 3 செகண்ட் அது என்னதான் ஆடுன்னு பாருங்களேன். சின்ன பொறுமை தான் பெரிய பொறுமைக்கு ஜிம் மாதிரி. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணா லைஃப்ல பெருசா சாதிக்கலாம். இந்த அவசரப்பட்ட காலத்துல பொறுமை தான் நம்மளோட சூப்பர் பவரே. எல்லாரும் ஓடுறாங்க, நீங்க நடக்கலாம். ஆனா சரியான திசையில நடக்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு ஏதாவது ஒரு இடத்துல பொறுமையா இருங்க. 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இல்ல ஒரு விஷயத்துக்கு பரவாயில்லன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.